Hello friends, it's Angel. And இது .NET Core API tutorial. So part 1 and இந்த வீடியோவில் மோஸ்ட்லி நம்ம ஃபுல் ஏபிஐயை வந்து எப்படி டெவலப் பண்ணுறது, எப்படி ஏபிஐ யூஸ் பண்ணி டேட்டாவை ஆட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, ஃபில்டர் பண்ணுறது, அப்புறம் அந்த ஏபிஐக்கு எப்படி வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கலாம், பேசிக் திங்ஸ். அண்ட் இந்த டுட்டோரியலுக்கு உள்ளே போகிறது, டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி இந்த டுட்டோரியலை யார் பார்க்கலாம் அப்படின்னா, இந்தந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருந்துருந்ததுன்னா இந்த டுட்டோரியல் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அதாவது என்னெல்லாம் அப்படின்னா, ஜேசன்னா என்ன அப்படின்னு தெரியணும், அதுக்கப்புறம் பேசிக் சி ஷாப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு இருந்தாலே மோஸ்ட்லி போதும். அண்ட் பேக் எண்டில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், எஸ்கியூஎல் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ எம்எஸ் எஸ்கியூஎல் தெரிஞ்சதுன்னா பெட்டராக இருக்கும். ஓகே. அண்ட் இதில் என்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஜேசன்னா என்ன அப்படின்ற ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் இந்த ஏபிஐ பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ என்னுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்ஸ் தரேன். ஸோ உங்களுக்கு ஜேசனை பற்றி சுத்தமாக தெரியாது அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துட்டு தென் இந்த டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ என்னோட ஸ்க்ரீனில் வந்து விஷுவல் ஸ்டுடியோ இருக்குது. அண்ட் நம்ம ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைலில் போயிட்டு நியூ ப்ராஜெக்ட். ஸோ இங்கே நம்மளுக்கு ஃபில்டர் இருக்கும், லாங்குவேஜ் சி ஷாப், விண்டோஸ் அண்ட் நான் வெப் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னா ASP.NET Core வெப் API. ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போது சூஸ் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட், ஸோ இங்கே வந்து எனக்கு அப்ளிகேஷன் வந்து நான் வந்து OTT ஆப்னு கொடுத்துக்கிறேன். பிகாஸ் இந்த வீடியோவில் நம்ம எப்படி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு மூவி லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இதை ரெண்டாக பிரிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஏபிஐயில் எப்படி ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்ற ஃபீச்சரையும் பார்க்க போகிறோம். ஸோ டிவி ஷோஸ் அப்படின்னு கொடுத்தா டிவி ஷோஸ் மட்டும் லிஸ்ட் ஆகும், மூவிஸ் அப்படின்னு கொடுத்தா மூவிஸ் லிஸ்ட் ஆகும். ஸோ ஒரு ஃபில்டர் கான்செப்டுக்காக. ஸோ அதுக்காக நான் சிம்பிளாக வந்து OTT ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துக்கிறேன். அண்ட் இது வேறு லொக்கேஷன். அண்ட் நெக்ஸ்ட், ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்னோடய ஃப்ரேம்வொர்க் ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஸோ நான் வந்து .NET 6 வச்சுருக்கேன். 8 ஆல்சோ ஸ்டேபிள். பட் இப்போதைக்கு நான் 6 வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கனால நான் 6 யூஸ் பண்ணிக்கிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக 8ல் நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகிருக்கும். ஸோ அதுனா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அத்தான்டிகேஷன் டைப் வந்து மைக்ரோசாஃப்ட் ஐடென்டிட்டி பிளாட்ஃபார்ம். ஸோ இதை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் குரைட். ஸோ இதை சூஸ் பண்ணுறது மூலிமா டிஃபால்ட்டாக ஒரு சில இந்த நம்மளுடைய ப்ராஜெக்டை, நம்மளுடைய ஏபிஐஸ் அண்ட் அதர் திங்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு டிஃபால்ட்டாக இந்த ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணும்போதே அதுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணும். இல்லாட்டா நம்ம மேனுவலாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எனிவே இதை நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கிரியேட். ஸோ இப்போ நமக்கு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகுது. அது ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக் ஃபைல் ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகிருக்கும். அண்ட் இது ரெக்வயர்ட் காம்பவுண்ட். இப்போதைக்கு இதை கேன்சல் கொடுத்துருங்க, இப்போ நமக்கு தேவையில்லை. தேவைப்பட்டால் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் க்ளோஸ் இட். ஓகே. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபைல் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுக்கு கண்ட்ரோலர் இருக்குது. ஸோ இந்த கண்ட்ரோலர்லேருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் அதர் ஃபைல்ஸ் வந்து நம்ம லேட்டரான் நமக்கு தேவைப்படும் போது இப்போதைக்கு டச் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு அவுட்புட் வந்து ப்ரௌசரில் வரும். ஸோ என்னுடைய டிஃபால்ட் ப்ரௌசர் வந்து க்ரோம். ஸோ வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்வேகர் டிஃபால்ட்டாக இதில் இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்வேகர் நத்திங் பட் நம்மக்கிட்ட இருக்க ஏபிஐஸை ஈஸியாக டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ அதுக்கானது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஃபால்ட் அப்ளிகேஷனில் ஸோ ஒரே ஒரு ஏபிஐ கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரை இட் அவுட், எக்ஸிக்யூட் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் சக்ஸஸாக டிஸ்பிளே ஆகும். இங்கே தெரியுதா? ஸோ இதுதான் ரிசல்ட். ஸோ ஒரே ஒரு டேட்டா இருக்குது. அந்த ஒரு டேட்டா மட்டும் ஜேசன் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு இங்கே கீழே டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதெல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு தேவையான டேபிள்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இந்த வெதர் ஃபோக்கஸ்ட் இருக்குல்ல, ஸோ இது எங்கேருந்து வருது அப்படின்னா இங்கே ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து மாடல். அண்ட் நம்மளோட கண்ட்ரோலரில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளுடைய கண்ட்ரோலர்ஸை ஆட் பண்ணலாம். அண்ட் இப்போது ஸ்டாப் பண்ணிக்கலாம்.
ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் புதுசாக ஒரு கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் அது வந்து API கண்ட்ரோலர். ஸோ இங்கே வந்து API சூஸ் பண்ணிவிட்டு இப்போதைக்கு எம்டி கண்ட்ரோலர் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்க்ராட்சில் இருந்து நம்ம ஒன்று ஒன்றா ரெடி பண்ணலாம். ஸோ ஆட். ஸோ இதுக்கு நேம் கேட்கும். நேம் வந்து OTT கண்ட்ரோலர் அப்படின்னு கொடுத்துட்றேன். அண்ட் இந்த கண்ட்ரோலர் அப்படின்ற நேம் ஸ்பெசிஃபைட் ஆகிருக்கணும். இட் இஸ் மேண்டேட்ரி. ஓகே. ஸோ OTTன்னு நான் கேப்ஸ்லேயே இருக்கட்டும். அண்ட் ஆட். ஸோ நமக்கு ஒரு ஃபைல் ஸ்ட்ரக்சர் ரெடியாக இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நம்மளுடைய நேம் ஸ்பேஸ் ஆட் ஆகிருக்கும். ASP.NET Core MVC. அண்ட் இதுக்கு ஒரு ரவுட் க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம அதை அப்ளிகேஷனை ரன் பண்ணும்போது நம்மளுடைய பேஸ் URL /API/ நம்மளுடைய கண்ட்ரோலர் நேம். கண்ட்ரோலர் நேம் வந்து ஒன்றும் இல்லை, OTT. ஸோ இதுதான் கண்ட்ரோலர் நேம். நீங்கள் வந்து நம்ம கண்ட்ரோலர் நேம்னு சொன்னோன்னா OTT கண்ட்ரோலர்னு ஃபுல்லாக போடணும்னு அவசியம் இல்லை. கண்ட்ரோலர் நேம் என்ன அப்படின்னா OTT அப்படின்றது தான் கண்ட்ரோலர் நேம். ஓகே. இந்த பேஸ் URL எண்ட் பாயிண்ட்ஸ் அதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா நான் உங்களுக்கு அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து டெக்னிக்கல் வேர்ட். ஏன்னா இந்த APIக்கு முன்னாடி இருக்கிறத வந்து பேஸ் URL அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா localhost 7279. ஸோ இதை வந்து பேஸ் URL. ஓகே. அதுக்கப்புறம் இருக்கிறத நம்ம எண்ட் பாயிண்ட்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இப்போது இந்த API நான் கால் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், 7279/API போடணும் /OTT. ரைட். ஸோ API இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. API /OTT. இந்த /OTTன்றது நத்திங் பட் கண்ட்ரோலர் நேம். ஓகே. ஸோ இப்படி தான் நம்ம வந்து கால் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த ரவுட்டுக்கு இதுதான் மீனிங், அதை தான் நான் சொல்ல வந்தேன். ஓகே. ஸோ கீழே வந்து இது வந்து API கண்ட்ரோலர் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். பிகாஸ் MVC கண்ட்ரோலரும் இருக்குது, API கண்ட்ரோலர் இருக்குது. நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் ரெண்டு இடத்துல இருந்து. அண்ட் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது இப்போ இங்கே வந்து நம்ம வந்து ஒரு கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலர் வந்து டேட்டாபேஸ்லேருந்து டீட்டெயில்ஸை ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு யூசருக்கு டிஸ்பிளே காட் பண்ணணும். சரியா? ஓகே. அதுக்கு நம்மளுக்கு ஒரு டேட்டாபேஸ் தேவை. ஸோ நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறது வந்து மைக்ரோசாஃப்ட் அது MS SQL. ஸோ நான் ஒரு புதுசாக ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து OTT. ஓகே. அண்ட் டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து ஒரு புது டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. இதில் வந்து ஸோ ஃபஸ்ட் காலம் எப்போவுமே ஐடி கொடுத்துடலாம், இன்டீஜர். அண்ட் அதை வந்து நான் பிரைமரி கீயாக செட் பண்ணுறேன். இதுக்கு வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் வந்து ஐடென்டிட்டி ஸ்பெசிஃபிகேஷன் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் பை 1ன்னு கொடுக்குறேன். விச் மீன்ஸ் ஒரு ரெக்கார்டை இன்செர்ட் ஆகும்போதும் உங்களுக்கு வந்து அந்த சீரியல் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். ஓகே. ஸோ அதுதான் கான்செப்ட். அண்ட் இங்கே வந்து டைப், அதாவது NVARCHAR 50 கொடுத்துட்றேன். டைப்னா ஒன்றும் இல்லை, அது மூவியா டிவி ஷோவா அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ நான் டீட்டெயில்டாக இந்த ரிலேஷன்ஷிப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமுக்குள்ளே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக போகலை. என்னுடைய SQL டுட்டோரியல் இருக்குது, அதை பாருங்கள். அதுவும் அதோடைய லிங்க்கை நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை வந்து பார்த்துட்டு நீங்கள் இது வந்தாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம API ஒரு சாம்பிள் APIs ரெடி பண்ணி நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. அண்ட் இதுக்கு வந்து ரேட்டிங் அண்ட் நேம், அதாவது இது வந்து மூவி ஆர் டிவி ஷோஸ் நேமாக இருக்கலாம். இங்கே வந்து டிவி ஷோஸ் ஆர் மூவியாக இருக்கலாம். கரெக்ட். ஸோ இப்போதைக்கு நான் NVARCHAR 50 போட்டுக்கிறேன். ஸோ தட் இட் கேன் அக்செப்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். சரியா? ஸோ அண்ட் created date. ஓகே. ஸோ வேணால் இந்த ஸ்டைல் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து NVARCHAR வச்சுக்கிறேன், ஜஸ்ட் ஃபார் தி ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ TBL _ இதுக்கு மூவி அப்படின்னு கொடுத்துக்கலாம். மூவிஸ். ஓகே.
கிளிக் ஓகே. ஸோ இப்போ நமக்கு டேபிள் இங்கே ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இப்போ நம்ம ப்ராஜெக்ட் போகலாம். ஒரு சிம்பிள் கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணலாம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக. ஓகே, ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு பப்ளிக் ஸ்பேஸ் ஸ்ட்ரிங் get list. ஓகே, ஸோ இதுக்கு ரிட்டர்ன் வந்து ஓகே. ஸோ சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பேசிக்கலி இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா, இதோடைய ரிட்டர்ன் வந்து ஸ்ட்ரிங்கு டேட்டா டைப்பு. ஐ மீன் இந்த ஏபிஐவை நம்ம கால் பண்ணும்போது நம்மளுக்கு அதோடைய அவுட்புட் என்ன வரப்போகுதுன்னா ஸ்ட்ரிங். அதோடைய ஸ்ட்ரிங் என்ன வரணும் அப்படின்றத நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, ஜஸ்ட் சாம்பிளாக. அண்ட் இதுக்கு மேலே வந்து இதுக்கு ரவுட் கொடுக்கணும். ஸோ ரவுட் வந்து கெட் லிஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த ரவுட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இப்போ நான் இதை எழுதிட்டு நான் உங்களுக்கு ஏபிஐ கால் பண்ணி இதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ரவுட் கொடுத்துருக்கோம். என்டர். இதோடைய ரெக்வஸ்ட் டைப் என்ன அப்படின்னு கொடுக்கணும். ஸோ http get. ஓகே, ஸோ சேவ் பண்ணி இப்போ இதை ரன் பண்ணி இப்போ இதை ரன் பண்ணலாம். டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அகைன் எனக்கு இப்போ ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஏபிஐ அடிஷ்னல் ஆட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு அதோட எண்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். ஏபிஐ ஸ்லாஷ் ஓடிடி என்னுடைய கண்ட்ரோலர் நேம். இந்த கெட் லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கெட் லிஸ்ட் எங்கேருந்து வருதுன்னா நான் இங்கே ரவுட்டுக்குள்ளே கெட் லிஸ்ட்னு கொடுத்துருக்கான்ல. ஸோ அதனால தான் இங்கே நமக்கு காமிக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் கோடை நீங்கள் கால் பண்ணணும் அப்படின்னா என்ன ஒரு நேம் வச்சு தானே கால் பண்ண முடியும். ஸோ அந்த நேம் தான் இது. ஓகே, ஸோ இதுக்கும் சேம் நேம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுக்கலாம். பட் நீங்கள் இங்கே என்ன நேம் கொடுக்குறீங்களோ, இந்த ரவுட்டுக்குள்ளே என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதை தான் நீங்கள் ஏபிஐயில் கால் பண்ணணும். இந்த இடத்துல கால் பண்ணணும். ஓகே, இது வந்து ஸ்வாகர் இருக்குது. நான் இப்போ இதை யூஸ் பண்ணல. நான் டேரெக்டாக ப்ரௌசர்லேயே உங்களுக்கு நான் வந்து அதை யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, அண்ட் அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த பார்த்து எடுத்துக்கிறேன் என்னுடைய பேஸ் யூஆர்எல். அண்ட் இதில் வந்து API பிகாஸ் என்னுடைய இந்த கண்ட்ரோலருடைய ரவுட் மெயின் ரவுட் வந்து API இருக்குது. ஸோ அதனால் API போடுறேன். ஸ்லாஷ் கண்ட்ரோலர். ஸோ கண்ட்ரோலர் நேம் வந்து நம்ம ஓடிடின்னு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓடிடி ஸ்மால்லே இருக்கலாம், நோ இஷ்யூ. ஸ்லாஷ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இப்போது இதோடைய மெயினை கால் பண்ணிட்டோம். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற இந்த பர்டிகுலர் API கால் பண்ண போகிறோம். கரெக்டாக. ஸோ பிகாஸ் இந்த செக்ஷனுக்குள்ளே மல்டிபிள் APIs நம்மளால் பண்ண முடியும். இது ஃபஸ்ட் API, இதேமாதிரி காப்பி பண்ணி கீழே ஒன்று போடுறோம்னா அது செகண்ட் API, தேர்ட் API. ஸோ இந்த ஒரு கண்ட்ரோலருக்குள்ளே நம்மளால் மல்டிபிள் APIs வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது ஃபஸ்ட் API. ஸோ இப்போ இதை நான் கால் பண்ணுறேன். ஸ்லாஷ் கெட் லிஸ்ட். ஓகே, நான் இப்போ என்டர் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுறது வந்து மூவி லிஸ்ட் API அப்படின்னு ரிட்டர்ன் ஆகுது. விச் மீன்ஸ் தட் நம்ம கொடுத்தது கரெக்டாக இங்கே லிஸ்ட் ஆகுது. ஸோ இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் API. ஸோ இதுதான் API. ஓகே, அண்ட் இந்த API-உடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதை நம்ம ஒன்ஸ் ரெடி பண்ணிட்டோம்னா இந்த API-யை நம்மளால் மொபைல் ஆப்புக்கு யூஸ் பண்ண முடியும், வெப் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியும், அண்ட் விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஓவரால் ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னாலையும் இந்த APIஸை கன்சியூம் பண்ண முடியும். ஸோ பேசிக்கலி ஒரு API ரெடி பண்ணி டேட்டா கன்சப்ஷனுக்கு வந்து டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறதுக்கோ, டெலீட் பண்ணுறதுக்கோ, அப்டேட் பண்ணுறதுக்கோ, இல்லை டேட்டாவை லிஸ்ட் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி API ஒன்று ரெடி பண்ணி வச்சுருவோம். ஃப்ரண்ட் அண்ட் வந்து அது என்ன வேணா இருக்கலாம், ஆங்குலராக இருக்கலாம், ரியாக்டாக இருக்கலாம், இல்லாட்டு பேசிக் ஈவன் HTML சிம்பிள் HTML பேஜாக இருக்கலாம், விண்டோஸ் அப்ளிகேஷனாக இருக்கலாம், பைத்தான் அப்ளிகேஷனாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் உங்களோட ஃபர்ஸ்ட் API. ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு கொஞ்சம் அட்வான்ஸாக போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சும்மா ஜஸ்ட் மூவி லிஸ்ட் அப்படின்னு போட்டு நம்ம காமிச்சிருக்கோம். இப்போ எப்படி டேட்டா பேஸ்லேருந்து இன்ஃபர்மேஷனாக எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து இங்கே எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றத பார்க்கலாம். கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக பார்க்கலாம்.
அண்ட் இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இன்னொன்று, இப்போது நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற டூல் வந்து போஸ்ட்மேன். ஸோ இந்த போஸ்ட்மேன் யூஸ் பண்ணி நம்மளால் ஏபிஐஸை வந்து டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இந்த போஸ்ட்மேனை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது. அதோடைய லிங்க்கும் அந்த வீடியோடைய லிங்க்கும் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்துட்டு இது வந்தீங்கன்னா போஸ்ட்மேன்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ என்னோடய போஸ்ட்மேனை ஸோ என்னோடய போஸ்ட்மேனை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் இங்கே வந்து ப்ளஸ். ஸோ இங்கே இப்போ இந்த ஏபிஐயை நான் எப்படி இந்த போஸ்ட்மேனில் கால் பண்ணலாம் அப்படின்றத காமிக்கிறேன். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி அப்படியே போட்டுக்கோங்க. காப்பி பண்ணி இந்த பர்டிகுலர் ஏரியா. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கெட்டுன்னு இருக்கும். இந்த கெட் இஸ் நத்திங் பட் இங்கே HTTP கெட் இருக்குல்ல, ஸோ அதுதான் இங்கே கெட்டுன்னு கொடுக்குறோம். நீங்கள் ப்ரௌசரில் போடும்போது டிஃபால்ட்டாகவே அந்த கெட்டை தான் எடுத்துக்கும். ஓகே, ஏன்னா இந்த ஏபிஐ வந்து ஜஸ்ட் நம்ம டேட்டாவை ரிட்ரீவ் தான் பண்ணுறோம், ஃபில்டர் பண்ணல இல்லை அப்டேட் பண்ணல, ஜஸ்ட் ரிட்ரீவ் பண்ணுறோம். அதனால் இது டிஃபால்ட்டாக ப்ரௌசரில் போடும்போது கெட்டு தான் ஆக்டிவாக போகும். ஓகே, ஸோ இங்கே கெட்டுன்னு இருக்குது. ஸோ இங்கே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம மோஸ்ட்லி பார்க்க போகிறது கெட் அண்ட் போஸ்ட். ஜஸ்ட் இப்போ நான் இதை போட்டுட்டு ஜஸ்ட் சென்ட் பண்ணுறேன். எனக்கு ஆன்சர் வந்து மூவி லிஸ்ட் அப்படின்னு வருது. ஓகே, அண்ட் எஸ்பெஷலி இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் 200 ஓகே அப்படின்னு இருக்குது. விச் மீன்ஸ் தட் உங்களுடைய ஏபிஐ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். எந்த எரரும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகி உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்றது அர்த்தம். அண்ட் அது எவ்வளோ நிமிஷத்தில் நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு, அது எவ்வளோ டேட்டா வந்திருக்கு அப்படின்றதும் இங்கே காமிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் பைட்டில் வந்து 156 அண்ட் 83 மில்லி செகண்ட்ஸில் நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ நம்மளுடைய ஏபிஐயோடைய பர்ஃபார்மன்ஸை எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் இது மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் எவ்வளோ டேட்டா நமக்கு ரிட்டர்ன் டேட்டா பேஸ்லேருந்து இதுக்கு ரிட்ரீவ் ஆகி லிஸ்ட்டில் வருது அப்படின்றதும் இங்கே உங்களால் பார்க்க முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம டேட்டா பேஸ்க்கு போகலாம். ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், என்னோட SQLல ஜஸ்ட் சம் இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து மூவி ரேட்டிங் வந்து சும்மா நானே கொடுத்துக்கலாம் 8. அண்ட் நான் வந்து இப்போ ஒரு மூவி லிஸ்ட் அண்ட் டிவி ஷோஸ் லிஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ இதை தான் வந்து நம்ம வந்து லிஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஃபைலுக்கு போகலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு அண்ட் இங்கே நான் ஃபஸ்ட்டு ஒரு மாடல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ மாடல்னால் ஒன்றும் இல்லை, இந்த டேபிள் ஸ்ட்ரக்சரை, இந்த டைப், ரேட்டிங், நேம் இதெல்லாமே வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு காலம்ஸை இங்கே கிரியேட் பண்ணுறோம் சிம்பிளாக. ஸோ இதுவும் மாடல்ஸ் பற்றின டீட்டெயில்ஸும் ரொம்ப டீட்டெயில்டாக என்னுடைய ஒன் ஆஃப் த டுட்டோரியலில் போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க்ஸும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த ஜேசன், இந்த மாடல், ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி வீடியோஸ் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜஸ்ட் அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடுங்க, உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். இல்லாட்டி நீங்கள் இதிலே பாருங்கள், ஜஸ்ட் யூ கேன் ஏபிள் டு இமேஜின். அண்ட் கிளாஸில் போயிட்டு ஓகே, நம்ம வெளியே க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஃபோல்டர் போட்டுக்கலாம். ஆட் ஒரு ஃபோல்டர், இங்கே வந்து மாடல்ஸ் போட்டுருங்க. ஓகே, ஸோ இதுக்குள்ளே நம்மளுடைய மாடல்ஸை க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாடல்ஸ் வந்து என்னென்னா, இந்த ஏபிஐ நம்ம பண்ணி முடிக்கும்போது இந்த மாடல்ஸ் எப்படி ப்ளே பண்ணுது நம்மளுக்கு அப்படின்றது உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு ஷீஷாப் லைட்டாக தான் தெரியும், ஆனால் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஏபிஐ கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஷீஷாப்க்கு உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும். ஓகே, அண்ட் நம்ம கிளாஸ் ஃபைல் தான் க்ரியேட் பண்ணணும். ஆட் நியூ ஐட்டம் கிளாஸ். ஸோ இது வந்து நான் வந்து மூவி 2 மாடல் க்ரியேட் பண்ண போகிறேன். அதாவது என்னுடைய ஏபிஐக்கு ரெக்வெஸ்ட் ஒன்று இருக்கும், ரெஸ்பான்ஸ் ஒன்று இருக்கும். அண்ட் இப்போதைக்கு நம்ம இங்கே வந்து லிஸ்ட்டு, மூவி லிஸ்ட் அப்படின்னு இப்போதைக்கு நான் போட்டுக்கிறேன். ஓகே, பிகாஸ் இந்த இப்போ பார்க்க போகிற ஏபிஐ வந்து கெட் ஏபிஐ. அண்ட் ஸோ இந்த மாடல் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து
PROP அப்படி டைப் பண்ணுங்கள். ஸோ ஒரு ஷார்ட் ஃபார்ம் வரும். இந்த மாதிரி வந்த உடனே 2 வாட்டி டேப் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு அந்த பேட்டர்ன் வந்து ரெடி ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங், ஐ மீன் இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐடி நம்ம க்ரியேட் பண்ணோம்ல. ஸோ ஐடி வந்து இன்டீஜர். ஸோ மற்றதெல்லாம் நம்ம ஸ்ட்ரிங்காக வச்சுருக்கோம். ஸோ ஐடி ஜஸ்ட் இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நமக்கு டைம் வந்து சேவ் ஆகும். ஸோ டைப் நம்ம நேம் வச்சுக்கலாம். நேம், rating, created date. ஓகே, ஸோ அந்த காலம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணிட்டோம். ஜஸ்ட் சேவ் இட். அண்ட் இப்போ வந்து இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஃபோல்டர் எதுக்குன்னா என்னுடைய ரெபாசிட்டரியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அதாவது இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நான் வந்து என்ன கோட் எழுத போகிறேன் அப்படின்னா, என்னுடைய டேட்டாபேஸ்லேருந்து இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு வந்து நான் வந்து என்னோடய கண்ட்ரோலருக்கு டேட்டா கொடுக்கணும். ஸோ அந்த கோட் வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளே எழுத போகிறோம். ஸோ நான் ரெப்1 ஃபோல்டர் போட்டுக்கிறேன். அண்ட் இதுக்குள்ளே ஒரு கிளாஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு நேம் வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா OCT data access. ஓகே, ஆட். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து நம்மளுடைய கோட்ஸ் எழுதலாம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன், நான் வந்து என்னுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இப்போ நம்ம இங்கே ரிட்ரீவ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பப்ளிக் ஸ்பேஸ் ஸ்டாட்டிக். ஸோ ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் நான் வந்து இந்த லிஸ்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக ஸோ என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம்னா, நம்ம லிஸ்ட்டு தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். லிஸ்ட்டு எதை பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம க்ரியேட் பண்ண இந்த மூவி லிஸ்ட். ஓகே, அண்ட் மோஸ்காசரை வச்சிங்க அப்படின்னா ஆட் பண்ணலாம். அண்ட் ஆக்சுவலி இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த மூவி லிஸ்ட் இருக்குல்ல, ஸோ இதை வந்து நான் தனி ஒரு ஃபோல்டரில் இந்த மாடல் நம்ம க்ரியேட் பண்ணோம். அதுக்கு டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அதோடைய நேம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த நேம் ஸ்பேஸை எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த இடத்துல யூஸிங் சொல்லிட்டு இந்த நேம் ஸ்பேஸை நம்ம இங்கே போட்டால் தான் இந்த கிளாஸை நம்மளால் இங்கே ஐ மீன் இந்த ஃபைலுக்குள்ளே நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஐ மீன் இந்த கிளாஸ்க்குள்ளே ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுதான் நேம் ஸ்பேஸ். அண்ட் ஓகே, ஸோ அதுக்காக தான் நான் இங்கே போட்டிருக்கேன். மேக் ஷுர் தட் நீங்களும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள், இல்லாட்டி எரர் வரும் நம்மளுக்கு. ரைட், ஸோ ஸ்பேஸ். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து அதுவே ஆட்டோ சஜஸ்ட் காமிக்குது. நீங்கள் நம்ம வந்து மூவி லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அண்ட் ஆர் கெட் லிஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். அண்ட் க்ளோஸ். ஓகே, ஸோ இப்போ இங்கே எரர் காமிக்கும் பிகாஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும் லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணலாம். சேம் லிஸ்ட். அண்ட் அந்த மாடலையும் இப்போ நம்ம இங்கே க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த ரெண்டுத்தையும் நான் இப்போ ஏன் க்ரியேட் பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட்டு நான் கோட் எழுதும்போது உங்களுக்கு தெரியும். இந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நான் ஏன் இந்த ரெண்டுத்தையும் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஓகே, அண்ட் ஸோ இப்போ டேட்டாபேஸ் கூட நம்ம வந்து இப்போ நம்ம கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணிவிட்டு, ஓகே நம்ம கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வேறு ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ another class app connections. ஸோ இந்த ஃபைல் எதுக்குன்னா, இந்த ஆப் கனெக்ஷன் கிளாஸ்க்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னுடைய டேட்டாபேஸை எப்படி லிங்க் பண்ணணும் அப்படின்றத நம்ம இங்கே எழுத போகிறோம். அதாவது கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் கொடுப்போம். அதாவது நம்ம இந்த SQL வந்து ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிருக்கும்.
இருக்கும். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் இந்த சர்வர் நேம் கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து SQL சர்வர் ஆத்தென்டிகேஷனில் வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுப்போம். ஓகே. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய SQLல நான் வந்து ஒரு புதுசாக ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் என்கிட்ட ஆல்ரெடி ஒரு யூசர் இருக்குது. ஓகே. ஸோ இந்த யூசருக்கு நான் வந்து இந்த பர்டிகுலர் புதுசாக நான் கிரியேட் பண்ண அந்த டேட்டாபேஸ்க்கு ஆக்சஸ் கொடுக்கணும். அதாவது இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நான் வந்து இந்த டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான பர்மிஷனும் கொடுக்கணும். ஓகே. அண்ட் நீங்கள் புதுசாக கூட ஒரு யூசர் கிரியேட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி நியூ லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஓகே. அண்ட் ஓகே, நான் இப்போது இதுக்கு வந்து உங்களுக்கு புதுசாகவே கிரியேட் பண்ணி காமிச்சிட்றேன். நான் வந்து Anto1 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ பாஸ்வேர்ட் சேம் Anto1. ஓகே. அண்ட் இங்கே வந்து சர்வர் ரோல் இது தேவையில்லை. மேப்பிங்கில் வந்து நம்மளோட டேட்டாபேஸ் இருக்கும். கொடுத்துட்டு கீழே DB ஓனர் கொடுத்துருங்க அண்ட் ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு யூசர் கிரியேட் ஆகிருக்கு Anto1. ஸோ இந்த யூசரை வச்சு என்னால் இந்த டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஒருவேளை உங்ககிட்ட எக்ஸிஸ்டிங்காக யூசர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதுலேயும் யூசர் மேப்பிங் போங்க. போயிட்டு நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ண அந்த டேட்டாபேஸை சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து DB ஓனர்ஷிப் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த யூசர் நேமாலையும் உங்களால் இந்த டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து மேக் ஷூர் தட் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத பார்த்துக்குங்க. ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம கனெக்ஷன்ஸ் எழுதணும். அண்ட் இதுக்கு அகைன் பப்ளிக் ஸ்டாட்டிக் string get my connection ஸோ இந்த கனெக்ஷன் வந்து இதுக்குள்ள தான் வரப்போகுது. நான் ரிட்டர்ன் வந்து கனெக்ஷனை கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து போட்டுக்குங்க. ஸோ தட் ஏன்னா இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து சம்டைம்ஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸை வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த தேவை. ஓகே. நான் எங்கே வருதுன்னு சொல்கிறேன். இப்போதைக்கு ரிமூவ் பண்ணுறேன். நான் அது போடும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே வந்து டேட்டா சோர்ஸ் equal. So இந்த data source is nothing but இதுதான் server name போடாச்சு semicolon and initial catalog. So initial catalog nothing but நம்மளுடைய database name. நம்மளுக்கு வந்து OTT. ஸோ நான் OTT போட்டுறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து யூசர் ஐடி ஈக்குவல் டு Anto1 நான் கிரியேட் பண்ணேன் இப்போது கரெக்டாக. அண்ட் பாஸ்வேர்டும் நான் Anto1 தான் கொடுத்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் ஒரு கனெக்ஷன் டைம் அவுட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கனெக்ஷன் டைம் அவுட் வந்து சும்மா ஒரு சேஃப்டிக்கு ஒரு 1 minute அப்படி கொடுக்குறேன். சரி 1 second. அண்ட் இப்போ நம்மளுக்கு கனெக்ஷன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ தட் இந்த கனெக்ஷனை நம்ம இங்கே கொடுக்கறதுக்கு மூலியமாக நம்மளால் நம்மளோட அப்ளிகேஷனில் இருந்து SQLல கனெக்ட் பண்ண முடியும். ஓகே. ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கோம். ஓகே டன். அண்ட் ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கலாம். catalogs everything is fine. look okay. இப்போ ஆக்சஸ்க்கு வந்துட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் இப்போ இதை நம்ம அங்கே யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே வந்து யூஸிங்
இங்கே வந்து SQL connection and இங்கே வந்து நம்ம நேம் ஸ்பேஸ் ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. ஜஸ்ட் ஓகே, நம்ம வந்து SQL client இப்போ இன்ஸ்டால் பண்ணணும். ஜஸ்ட் இப்போ இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மேனேஜ் NumGet பேக்கேஜஸ். ஸோ இங்கே வந்துட்டு ப்ரௌஸில் போய் SQL client. ஸோ system.data.sql client ஜஸ்ட் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நத்திங் பட் அ பேக்கேஜ். நம்மளுடைய SQLையும் நம்மளுடைய ப்ராஜெக்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆக போகிற பேக்கேஜ். அண்ட் மேலே வந்து நேம் ஸ்பேஸ் ஆட் பண்ணணும் யூஸிங். அண்ட் இதில் வந்து system.data.sql client. And இது வந்து connection is equal to new SQL connection. and இதுக்கு நடுவில் நம்ம வந்து இது வந்து small SQL connection. ஓகே, ஸோ ஒரு புது SQL கனெக்ஷனை உருவாக்க போகிறோம். அதுக்கு வந்து கனெக்ஷனுக்கு இந்த பார்ட்டை நம்ம வந்து கால் பண்ணணும். ஸோ ஆப் கனெக்ஷன், பிகாஸ் இந்த அட்ரஸ் மூலியமாக தானே நம்மளுக்கு வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து SQL கனெக்ட் பண்ண போகுது. ஸோ ஹியர் டாட் get my connection. Okay, and open and close bracket. ஸோ இப்போ வந்து நம்ம கனெக்ஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கனெக்ஷன் ஓப்பன் பண்ணி ஆகணும் அந்த உள்ள இருக்க ஃபைல்ஸ், உள்ள இருக்க டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கனெக்ஷனை இனிஷியேட் பண்ணிவிட்டு அந்த கனெக்ஷனை வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, அண்ட் உங்களுக்கு புரியுறதுக்கு வந்து இப்படி போட்டுறேன். ஓகே, ஸோ கனெக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எழுதணும். நான் வந்து ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த காலம்ஸ் இருக்கிறத எல்லாத்தையுமே வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஐடி, டைப், ரேட்டிங், நேம் எல்லாமே. ஸோ செலக்ட் ஆல் காலம்ஸ் ஃப்ரம் அந்த டேபிள். ஸோ டேபிள் நேம் வந்து TBL மூவிஸ். ஸோ இன்னும் டீட்டெயில் எழுதுனா நம்ம வந்து அந்த காலம் நேமை கூட இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். மேபி லைக் திஸ் ஐடி, type, name, rating, and created date. And SQL data adapter, and data adapter குள்ள வந்து நம்ம வந்து நம்மளுடைய கனெக்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய SQL command and followed by நம்மளுடைய கனெக்ஷன். and நான் ஒரு டேட்டா டேபிள் எடுத்துக்கிறேன். டேட்டா டேபிள். ஸோ இந்த டேட்டா டேபிளில் தான் நம்ம வந்து டெம்பரரியாக அந்த நம்ம SQLலேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து இங்கே இதில் வச்சு அதுக்கப்புறம் இதிலேருந்து டேட்டாவை வந்து நம்ம லிஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ண போகிறோம். and tt equal to new data table.
ஸோ இப்போ அதுக்கு வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டோம். டேட்டா டேபிள்குள்ளே வந்து டேட்டாவை வந்து ஃபில் பண்ணியாச்சு அடாப்டர் மூலிமா. அண்ட் இப்போ நீங்கள் கனெக்ஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கனெக்ஷன் நீங்கள் க்ளோஸ் பண்ணவும் செய்யலாம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம யூஸிங் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த யூஸ் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ஷன் க்ளோஸ் ஆகிடும். பட் எனிவே நான் இங்கே போடுறேன். அண்ட் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் எதுக்குன்னா, நம்ம வந்து டேட்டா பேஸில் நம்ம வந்து இந்த SQL ஸ்கிரிப்டை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ரிசல்ட் வந்ததுன்னா இதுக்கப்புறம் நீ ப்ராசஸ் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த DTன்றது ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சரில் நமக்கு டேட்டா வந்து இதுக்குள்ளே வந்து உட்காரும். ஸோ அந்த டேபிளில் வந்து எத்தனை ரோஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பண்ணுறோம். அதாவது நான் இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, greater than 1, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட ஏதாவது ஒரு டேட்டா இருந்தால் மட்டும்தான் இந்த லிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் இப்போ இந்த லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ஃபார் லூப் ஒன்று போட்டுக்கலாம். and I is smaller than count, because ஒரு ரோவா நம்ம வந்து இந்த டேட்டா டேபிள்லேருந்து இன்ஃபர்மேஷனை ஒரு ரோவா எடுக்கணும். கரெக்ட். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஃபார் லூப் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு i = 0 கொடுத்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த டேட்டா டேபிளில் அதோடைய பொசிஷன் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகாது, 0 1 2 3 4 5 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால தான் i = 0 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகே. அண்ட் இப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய இந்த லிஸ்ட்டில் டேட்டாவை ஆட் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கு வந்து லிஸ்ட் டாட் ஆட், அண்ட் இங்கே வந்து நியூ மூவி லிஸ்ட்டு. அண்ட் இப்போ இதுக்குள்ளே வந்து ஃபஸ்ட் வந்து ஐடி. ஸோ நமக்கு இது தேவையில்லை. அண்ட் ஏன்னா நான் டைரெக்டாகவே இங்கே ஆட் பண்ணிடுறேன். ஐடி = dt டாட். ஓகே, நான் இந்த மெத்தட் இல்லாமல் நான் வந்து இன்னொரு மெத்தடில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பிகாஸ் அது வந்து நீங்கள் பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எஸ், நம்ம அதுக்கே போகலாம். ஸோ தட் உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு 5 minutes ஆகும். ஸோ எனிவே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், நம்மளோட மூவி லிஸ்ட் ஸ்ட்ரக்சரை வந்து இங்கே லிஸ்ட்டாக போட்டிருப்பேன். ஆனால் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அதோடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை மட்டும் போட்டிருப்பேன். பிகாஸ் இந்த மூவி லிஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஐடி, டைப்பு, நேமு, ரேட்டிங்கு, கிரியேட் டேட்டுன்னு இருக்குது. கரெக்டாக. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மூவி லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு டேட்டாவை செட் பண்ண போகிறோம். ஸோ மூவி லிஸ்ட் டாட் ஐடி ஈக்குவல் டு, ஓகே, இந்த மூவி லிஸ்ட் வந்து உள்ளே இனிஷியேட் ஆகணும். ஈக்குவல், பிகாஸ் ஒரு இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணுறேன். அந்த இன்ஸ்டன்ஸில் இந்த ஐடியில் இங்கே இருக்குல்ல ஐடி. ஸோ இந்த ஐடி, இந்த டேட்டா, அந்த 1ன்ற டேட்டா 1 2 3 4 5 இந்த ரோவை வந்து நான் இங்கே கொடுக்க போகிறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு லூப் நடக்கும்போது ஃபஸ்ட்டு ரோ இந்த டேட்டா டேபிளில் இருந்து ஃபஸ்ட்டு ரோ நம்மளுக்கு வந்து வரும். அப்படியே ஒரு லூப் நடக்கும்போதும் ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ அப்படியே போய் அந்த லிஸ்ட்டில் ஆட் ஆகும், இந்த லிஸ்ட்டில் ஆட் ஆகும். ஸோ அதுதான் இல்லை கான்செப்ட். அண்ட் இதுக்கு dt டாட் ரோஸ் எடுக்குது. அந்த ரோஸில் எத்தனாவது பொசிஷன். ஸோ நான் i கொடுக்குறேன். ஸோ இந்த லூப் நடக்கும்போது 0 1 2 3 4 அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக வரும். அண்ட் அது பக்கத்தில் ஓப்பன் அண்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் காலம் போட்டு, டபுள் கோட்ஸ் போட்டு ஐடி கொடுங்க. இந்த ஐடி வந்து இதுக்கு மேட்ச் ஆகணும். பிகாஸ் இதுதான் நம்ம செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோம். ஸோ இதே காலம் நேம் தான் இந்த டேட்டா டேபிளில் போய் செட் ஆகிருக்கும். ஸோ அதனால் நம்ம கரெக்டாக அந்த நேம் தான் கொடுத்தாகணும். அண்ட் டாட் டு ஸ்ட்ரிங். ஓகே. ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம ரெடி பண்ணோம். ஓகே, இது வந்து ஐடி அப்படின்றனால நம்ம வந்து இன்டீஜர் அப்படின்றனால நான் வந்து இன்டீஜர் அதை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ the same way again movie list dot name
equal to, ஸோ இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஸோ தட் நமக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். அண்ட் இது வந்து type name rating created date. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மூவிஸில் எல்லாமே இன்டீஜராக போட்டிருக்கோம். இது வந்து ஸ்ட்ரிங் ஓகே. ஸோ இப்போ இங்கே எரர் கிளியராக இருக்கும். ஸோ டைப் நேம் ரேட்டிங் கிரியேட்டட் டேட். அண்ட் இப்போ இங்கே இந்த ஸோ ஃபஸ்ட் லூப்பு இது இந்த செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ தான் செட் ஆயிருக்கு. பிகாஸ் எவ்ரி வாட்டி லூப் வரும்போது 0th ரோ, அடுத்த லூப் வரும்போது ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ வரும். அதை வந்து டெம்பரரியாக இந்த பர்டிகுலர் ஒரு மாடலில் நம்ம செட் பண்ணி வச்சாச்சு. இப்போது அதை வந்து நான் என்னோடய லிஸ்ட்டில் ஆட் பண்ணலாம். ஸோ மேலே லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். இல்லாட்டி நான் வந்து இதை வந்து ஓகே நேம் லிஸ்ட்டுன்னு இருக்கட்டும். ஸோ லிஸ்ட் டாட் ஆட், அதுக்கு உள்ளே வந்து மூவி லிஸ்ட் கொடுக்குறேன். பிகாஸ் இந்த லிஸ்ட்டோடைய ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூவி லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கோம். இந்த மூவி லிஸ்ட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ அதனால் லிஸ்ட் டாட் ஆட் கொடுத்துட்டு செட் பண்ணிட்டேன். ஸோ தட் ஃபஸ்ட் வாட்டி லூப் ஆகும்போது ஃபஸ்ட்டு ரோ இந்த லிஸ்ட்டில் போய் ஆட் ஆகும். செகண்ட் லூப் வரும்போது செகண்ட் ரோ, தேர்ட் ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு நம்மளுக்கு கிரியேட் ஆகும். ஸோ அதுதான் இதில் கான்செப்ட். ஓகே. அண்ட் இது ஸ்டாட்டிக். ஸோ பிகாஸ் நான் வந்து என்னோட லிஸ்ட்டை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ தான் இங்கேருந்து நம்ம இந்த லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணால் தான் நம்மளால் கண்ட்ரோலரில் அதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து ரிட்டர்ன் லிஸ்ட். ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு ரெப்போ கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த கோடை வந்து நம்ம கண்ட்ரோலரில் கால் பண்ணலாம். ஸோ கண்ட்ரோலர் மூவி லிஸ்ட் ஓகே ஓடிடி கண்ட்ரோலர். இப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய ரெப்போவுடைய நேம் ஸ்பேஸை இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ யூஸிங் OTTP ஸோ தட் என்னால் இந்த பர்டிகுலர் கிளாஸை வந்து என்னால் அங்கே கால் பண்ண முடியும். ஓகே. ஸோ OTT டேட்டா ஆக்சஸ் இங்கே வந்து இப்போ இங்கேயே நம்ம மாற்றணும். இங்கே என்னென்ன மாற்றணும் அப்படின்னா, இதுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணுறது வந்து ஸ்ட்ரிங்கு, பட் இப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறது வந்து லிஸ்ட் இல்லையா? ஸோ அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம அங்கே கொடுக்கணும். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்முடைய OTT டேட்டா ஆக்சஸ் டாட் கெட் லிஸ்ட் ஸோ கால் பண்ணிவிட்டேன். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து லிஸ்ட்டு தானே ரிட்டர்ன் ஆக போகுது. ஸோ லிஸ்ட். ஸோ என்ன லிஸ்ட் அப்படின்னா மூவி லிஸ்ட். ஓகே. ஸோ நம்மளுக்கு API ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம API கால் பண்ணும்போது கெட் லிஸ்ட் கால் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் கோடை ரன் பண்ணும். ஸோ இந்த API கெட் லிஸ்ட் அப்படின்ற API செட் ஆகும். அது எங்கே போகும் அப்படின்னா நம்மளுடைய இந்த டேட்டா ஆக்சஸ் லேயருக்கு போயிட்டு, ஐ மீன் இந்த கிளாஸ்க்கு போயிட்டு கெட் லிஸ்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணோம். ஸோ இங்கே இருக்குது OTT டேட்டா ஆக்சஸ் கிளாஸ்க்கு போயிட்டு அதுக்குள்ளே இருக்க ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் கெட் லிஸ்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. கால் பண்ணும்போது நம்ம வந்து SQL கனெக்ஷன் ஏற்படுத்துகிறோம். நம்மளுடைய ப்ராஜெக்டையும் SQL சர்வரையும் கனெக்ட் பண்ணுறோம். அந்த கனெக்ஷனை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த SQL ஸ்கிரிப்டை அதில் ரன் பண்ணுறோம். ரன் பண்ணிவிட்டு அதை ஒரு டேட்டா டேபிளில் போட்டு அது ஒன்றுக்கு மேற்பட்ட ரோஸ் இருந்ததுன்னா உள்ளே வருது. உள்ளே வந்து ஒரு ரோவையும் அந்த மாடலில் செட் பண்ணி லிஸ்ட்டில் ஆட் பண்ணுது. அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணதை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம்.
ரிட்டர்ன் பண்ணுறதை எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்ட்ரோலரில் யூஸ் பண்ணுறோம். அது ரிட்டர்ன் ஆகுது. நம்ம வந்து அந்த ஏபிஐ கால் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த லிஸ்ட்டு தான் ரிட்டர்ன் ஆக போகுது. ஸோ சேவ் பண்ணிப்போம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணலாம். இதை என்னோடய ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். இப்போ நம்மளுடைய ப்ரௌசர்லேயும், ஏன்னா இது கெட் அப்படின்றனால நம்ம ப்ரௌசர்லேயும் நம்மளால் வந்து ஆன்சரை பார்க்க முடியும், நம்மளுடைய போஸ்ட்மேன்லேயும் பார்க்க முடியும். ஸோ நம்ம போஸ்ட்மேனில் நம்ம பார்த்துடலாம். ஸோ சேம் தான். இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு மூவி லிஸ்ட் ஏபிஐன்னு நமக்கு ரிட்டர்ன் வந்தது. இப்போ சென்ட் பண்ணுவோம். ஓகே, எரர் வருது. ஸோ கீவேர்ட் நாட் சப்போர்ட்டட். ஓகே, பாஸ்வேர்டுக்கு ஸ்மால் பி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் கனெக்ஷனில். அதை செக் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. கனெக்ஷன் ஓகே, பாஸ்வேர்டு ஈக்குவல் வரும், கோலன் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ ரன் பண்ணலாம். ஸோ ஸ்டில் ஏதோ எரர் வருது. கனெக்ஷன் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி எஸ்டாப்ளிஷ்ட் வித் த சர்வர் பட் தி எரர் அக்கர்ட் டியூரிங் த லாகின் ப்ராசஸ். Error no process is on the other end pipe. So நம்ம கனெக்ஷன்ல வந்து trust server certificate equal to true கொடுக்கணும். இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். Still no. ஓகே, ஸோ இதில் ப்ராப்ளம் என்ன வந்திருந்ததுன்னா, என்னுடைய எஸ்கியூஎல்ல வந்து நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு யூசர் நேம் கிரியேட் பண்ணோம்ல. ஸோ அதை கிரியேட் பண்ண உடனே அதுக்கு திரும்பி நம்ம வந்து நியூ பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அது எஸ்கியூஎல் கேட்டுது. அதை கொடுத்த உடனே நம்மளுக்கு அது ஒர்க் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து எஸ்கியூஎல்ல வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு யூசர் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இங்கே போயிட்டு டேட்டாபேஸ் இன்ஜினில் போயிட்டு ஜஸ்ட் கிரியேட் பண்ணி பாருங்கள். ஐ மீன் திரும்பி ஒரு வாட்டி லாகின் பண்ணுங்கள். அத்தன்டிகேஷன் வந்து எஸ்கியூஎல் சர்வர் அத்தன்டிகேஷன் போட்டுட்டு நீங்கள் கிரியேட் பண்ண அந்த யூசர் நேம் அண்ட் லாகினை போட்டு கனெக்ட் பண்ணும்போது அது கனெக்ட் ஆகணும். ஸோ இப்போது நம்மளுக்கு வந்து எரர் வந்தது அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா, நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது ஒரு நியூ பாஸ்வேர்டு இங்கே கேட்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆகிடும். ஓகே, ஸோ கனெக்ட் ஆகிட்டு நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ டேட்டா வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இங்கேயும் டேட்டா வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போஸ்ட்மேனில் வந்து நம்மளுக்கு டேட்டா டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து நம்மளுக்கு டேட்டாபேஸ்லேருந்து டேட்டா வந்து ஏபிஐ மூலியமாக நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட் ஏபிஐ. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஏபிஐயை நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேட்டாபேஸ்லேருந்து என்டையராக இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம வந்து கெட் பண்ணி எடுத்துகிட்டு வரும். அதாவது இந்த டேபிளில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுத்துகிட்டு வரும். ஸோ இதில் எப்படி ஃபில்டர் பண்ணுறது, எனக்கு வந்து வெறும் மூவிஸ் மட்டும் லிஸ்ட் பண்ணு, இல்லை டிவி ஷோஸ் மட்டும் லிஸ்ட் பண்ணு அப்படின்றது எப்படி நம்ம வந்து காமிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அது 2 மெத்தடில் பண்ணலாம். நீங்கள் கெட் மெத்தட்லேயும் பண்ணலாம், போஸ்ட் மெத்தட்லேயும் பண்ணலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறது வந்து போஸ்ட் மெத்தட். ஸோ தட் உங்களுக்கு, ஏன்னா கெட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அண்ட் இப்போ போஸ்ட் மெத்தடையும் ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு இந்த கோடே நம்ம வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம். ஸோ இந்த கோடை எப்படி மாடிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து இன்னொரு மாடல் ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு மாடல், அதில் அதுக்கு வந்து நேம் வந்து கெட் லிஸ்ட் ரெக்வெஸ்ட்னு போட்டுடுறேன். ஸோ இந்த ஏபிஐயோடைய ரெக்வெஸ்ட்டில் என்ன கொடுக்க போகிறோம், அதாவது ஃபில்டருக்கு என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்றதுக்காக add and
string type. Okay, so type பேஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ண போறோம். ஸோ அதுக்காக இந்த மாடல் அண்ட் நம்ம லிஸ்ட்டில் வந்து டேட்டா ஆக்சஸில் கெட் லிஸ்ட் இருக்கு. கெட் லிஸ்ட்டில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதோடைய பேராமீட்டரில் வந்து நான் வந்து இப்போ நான் க்ரியேட் பண்ண அந்த பர்டிகுலர் மாடலை இங்கே நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸ் நேம் ஸ்பேஸ் என்னுடைய அந்த கிளாஸோடைய ஒரு நியூ இன்ஸ்டன்ட் மாதிரி அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருங்க. இப்போ ஸ்ட்ரிங் போட்ட நம்ம பேர் கொடுப்போம்ல, ஸோ அதே மாதிரி. ஸோ இந்த கிளாஸ்க்கு ஒரு நேம் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் பட் நம்மளுக்கு வந்து டைப் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். ஸோ நான் ஏன் வந்து இதை இந்த பேராமீட்டராக கொடுத்தேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் எனக்கு கொஞ்சம் நேரத்தில். ஸோ என்னோடய கண்ட்ரோலர்லேயும் நான் அதே பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போது இது வந்து இதோடைய மெத்தட் வந்து கெட்லேருந்து நம்ம போஸ்ட்டாக மாற்றணும். ஓகே, நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது நம்ம தனித்தனியாகவே வச்சுக்கலாம். அதுக்கு நான் பெட்டர் வந்து என்னோடய டேட்டா ஆக்சஸ் லேயரை வந்து நான் வந்து கண்ட்ரோல் Z கொடுத்துக்கலாம். இதை வந்து இன்னொரு காப்பி ஒன்று போட்டுக்கலாம் தேவைப்பட்டா. இன்னொரு காப்பி. by type. ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கெட்டை வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணல. செகண்ட் இன்னொரு காப்பி போட்டுட்டு இதில் நம்ம ஃபில்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கேயும் நம்ம ஃபில்டரை வந்து இதில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. பிகாஸ் நம்ம வந்து டைப்பை மட்டும் தான் எடுக்கணும். ஸோ டைப் ஈக்குவல் டு, பட் இது SQL இன்ஜெக்ஷன் ஆகும். நம்ம லேட்டர் ஆன் எப்படி நம்ம SQL இன்ஜெக்ஷன் அவாய்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஜஸ்ட் dot type. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதோடைய பாடியில் நம்மளுடைய ஏபிஐயில் இன்புட் என்ன கொடுப்போம் அப்படின்னா டைப் கொடுப்போம். ஸோ அந்த டைப் வந்து இந்த பர்டிகுலர் மெத்தடுக்குள்ளே வந்து இந்த டைப்பில் ஃபில்டர் ஆகி நம்மளுக்கு டேட்டாவை டிஸ்பிளே பண்ண போகுது. சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்ட்ரோலரில் வந்துட்டு ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் நான். இங்கே வந்து கெட் லிஸ்ட் பை டைப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதுவும் வந்து பை டைப் அப்படின்னு நான் நேம் மாற்றிக்கிறேன். ஸோ நம்ம புதுசாக ஃபார்ம் மெத்தட் க்ரியேட் பண்ணோம்ல. ஸோ கெட் லிஸ்ட் பை டைப். ஸோ இதுக்கு நம்ம பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். என்ன பாஸ் பண்ண போகிறோம்னா இதை அப்படியே பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் இங்கே வந்து கிளாஸை மென்ஷன் பண்ணதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன் என்னென்னா, இப்போது கரண்ட்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரே ஒரு டைப் தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஒருவேளை இங்கே மல்டிப்புளாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து டைப் பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணணும், ரேட்டிங் பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணணும்னா மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸ் வரும் கரெக்டாக. ஸோ அதை வந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு கிளாஸ் வச்சு பண்ணணும்னா ஈஸியாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, அண்ட் இப்போ நம்மளுக்கு ரெப்போ ரெடி ஆகிடுச்சு. கண்ட்ரோலரில் வந்து ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. ஐ மீன் ரவுட்டுக்கு நேம் கொடுத்தாச்சு, மெத்தட்ஸ் கொடுத்தாச்சு. இங்கே வந்து கெட்டுக்கு பதிலாக போஸ்ட். ஓகே, ஸோ நம்ம அப்ளிகேஷன் இப்போ ரன் பண்ணலாம். அண்ட் என்னுடைய போஸ்ட்மேனில் ஸோ நியூவாக ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு மெத்தட் வந்து போஸ்ட் கெட் லிஸ்ட் பை டைப் வச்சுருந்தோம். இப்போது இங்கே பாடி கிளிக் பண்ணுங்கள். பாடி கிளிக் பண்ணிவிட்டு ரா அதில் வந்து ஜேசன், மோஸ்ட்லி டிஃபால்ட்டாக டெக்ஸ்ட் வரும் சம் இதில். ஸோ நீங்கள் ஜேசன் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜேசன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்மளுக்கு இதில் வந்து இன்புட் கொடுக்கணும். அதுக்கு நான் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்றேன். பிகாஸ் இதோடைய இந்த ஏபிஐக்கு நம்ம வந்து இன்புட் வந்து கொடுக்க போகிறோம். அது ஜேசன் ஃபார்மேட்டில் போக போகுது. அண்ட் அதுக்கு தான் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் நான் போடுறேன். ஸோ இதுக்கு நடுவில் டபுள் கோட்ஸ் போட்டுக்கோங்க. டபுள் கோட்ஸ்க்கு உள்ள நான் வந்து இப்போ நான் க்ரியேட் பண்ணோம்ல அந்த
கெட் லிஸ்ட். ஸோ அதுக்கு உள்ளே வந்து என்ன இன்புட்டாக கொடுத்துருக்கோன்னா டைப்பு. ஸோ இந்த டைப்பை காப்பி பண்ணிவிட்டு நான் என்னுடைய போஸ்ட் பேனில் இங்கே நடுவில் கொடுக்குறேன். பிகாஸ் இதுதான் இன்புட்டு, கரெக்டாக? ஸோ இந்த ஏபிஐக்கு உடைய ரெக்வஸ்ட் இன்புட் வந்து இது தான். ஸோ டைப் வந்து என்னென்னா நான் வந்து மூவிஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ அலைன்மெண்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இதை ஜஸ்ட் ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு உங்களோட போஸ்ட் பேனில் ரைட் ஹேண்ட் சைடில் பியூட்டிஃபையர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது அழகாக அலைன் ஆகிடும். ஓகே, ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு பியூட்டிஃபையர். அண்ட் இப்போ நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் மூவிஸ்ன்னு கொடுத்தேன். மூவிஸ்ன்னு கொடுத்த உடனே எனக்கு வந்து வெறும் மூவிஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகுது. கரெக்ட். இப்போ நான் வந்து டிவி ஷோஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ மூவிஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ், மேன் ஆஃப் ஸ்டீல், டெர்மினேட்டர் வருது. அண்ட் மூவிக்கு பதிலாக நான் வந்து டிவி ஷோஸ் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டிவி ஷோஸ் மட்டும் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது வந்து இப்போ நம்ம ஃபில்டர் வந்து அந்த ஏபிஐயில் ஃபில்டர் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லையோ இல்லை அமேசான்லேயோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேலே வந்து டிவி ஷோஸ் அண்ட் மூவிஸ் இருக்கும். ஸோ மூவிஸை கிளிக் பண்ணிங்கன்னா மூவிஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகும், டிவி ஷோஸை கிளிக் பண்ணிங்கன்னா டிவி ஷோஸ் டிஸ்பிளே ஆகும். ஸோ அமேசான் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் ஆல்சோ அவங்க வந்து ஏபிஐஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களும் இந்த மாதிரியான ஒரு ஏபிஐஸ் தான் பேசிக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எப்படி டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். த சேம் வே நீங்கள் டேட்டாவை வந்து இன்சர்ட் அண்ட் அப்டேட்டும் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுவும் நம்ம கையோட முடிப்போம். ஸோ இன்சர்ட்டுக்கு வந்து நம்மளுடைய ரெப்போவில் ஜஸ்ட் ஒரு static insert movies. return வந்து string இருக்கட்டும். பிகாஸ் அது இன்சர்ட் ஆச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லி இன்சர்ட்டட் அப்படின்னு வரப்போகுது. ஓகே, ஸோ இங்கே இருந்து வந்து நம்ம வந்து இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். சேம் இந்த யூசிங் எடுத்துக்கலாம். யூசிங் அண்ட் அகைன் எஸ்கியூஎல் நம்மளுக்கு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல எழுதணும். அண்ட் இதுக்கு அகைன் யூசிங் இங்கே வந்து எஸ்கியூஎல் கமாண்ட். அண்ட் நம்ம இந்த எஸ்கியூஎல் கமாண்டுக்கு உள்ள நம்மளுடைய கனெக்ஷன் அண்ட் எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் அப் டு த கனெக்ஷன். ஸோ இது வந்து இதில் நம்ம ஸ்டோர் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணல. ஸோ அதனால் வந்து எக்ஸிக்யூஷன் டைப் வந்து டெக்ஸ்ட் தான் வரப்போகுது. டாட் command type equal to dot text. Okay, and so ஒரு close bracket வரும். so இங்க வந்து insert into நம்மளோட டேபிள் நேம். நம்ம டேபிள் நேம் வந்து tbl_movies. ஸோ காலம் இங்கே ஆல்ரெடி இருக்குது. நான் ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். டைம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. அண்ட் வேல்யூஸ் சேம் வே. அண்ட் இங்கே அட்டு வரும் சிம்பிள். இதுக்கு நான் வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம இந்த டிக்ளரேஷனை வந்து கீழே ரெஃபர் பண்ணுவோம். command dot
parameters dot add with value. Sorry, add with value. So add with the value first implementation on the at id அது அப்படியே இங்கே வரும். அண்ட் இப்போ இதுக்கான வேல்யூ வந்து இங்கேருந்து வரணும். நம்ம பேராமீட்டருக்கு வந்து நம்மளுடைய இந்த மெத்தடுக்கு வந்து பேராமீட்டர் கொடுக்கணும். ஸோ இந்த பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம மூவி லிஸ்ட் இதுக்கு சொன்னல. ஸோ மல்டிபிள் பேராமீட்டர்ஸை என்னால் இந்த இடத்துல பாஸ் பண்ண முடியறதுக்காக தான் நான் இந்த கிளாஸ் கிரியேட் பண்ணியிருந்தேன். இந்த சேம் வே நம்ம ஆல்ரெடி மூவி லிஸ்ட்ன்றதை கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாடலை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்மளுடைய இன்செர்ட் மூவியில் வந்து பேராமீட்டராக கொடுக்குறேன். ஓகே, ஸோ தட் நம்மளுடைய கண்ட்ரோலர் வந்து இன்புட் வந்து மல்டிபிள் இன்புட்ஸ் வந்து இதனால் வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மெத்தடுக்கு இன்புட்டாக ஐடி, டைப், நேம், ரேட்டிங் அண்ட் கிரியேட்டட் டேட் கொடுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் தேவைப்பட்டால் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணிக்க வேண்டியது தான். மூவி லிஸ்ட் ரெக்வஸ்ட், இதுக்கு ஐடி தூக்கிடலாம் பிகாஸ் ஐடி வந்து ஆட்டோ ஜென்ரேட்டட். ஸோ தூக்கிட்டு ஜஸ்ட் டேட்டா ஆக்சஸ் லேயரில் போட்டுற வேண்டியது தான். அண்ட் ஹியர் இப்போ இந்த மூவி லிஸ்ட் டாட் ஐடி வரும். சாரி, ஐடி வராது, டைப். ஸோ ஏன்னா ஐடி வந்து ஆட்டோ ஜென்ரேட்டர் அப்படின்றதுனால நம்மளுக்கு இங்கே போடணும்னு அவசியம் இல்லை. மற்ற டேட்டாவை இன்சர்ட் பண்ணும்போது ஐடி ஆட்டோமேட்டிக்காக இன்சர்ட் ஆகிடும். இன்க்ரிமெண்ட் ஆகிடும் பை 1. ஸோ அடுத்தது நேம், ரேட்டிங் அண்ட் கிரியேட்டட் டேட். கிரியேட்டட் டேட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், date time dot now dot to string. ஸோ கரண்ட் டேட் என்னவோ அதை எடுத்துக்கிறதுக்கு போட்டுடலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து இங்கே டேட்டும் வராது. நம்ம மாடலில் இருந்தும் அந்த டேட்டை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு இன்சர்ட் கமெண்ட் முடிஞ்சிருச்சு. அண்ட் இதுக்கு கனெக்ஷன் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். கனெக்ஷன் டாட் ஓப்பன். ஸோ அந்த கமாண்ட் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறது எக்ஸிக்யூட் நாட் கியூரிங். அண்ட் நம்ம கனெக்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதை வந்து இந்த மெத்தடை நம்ம வந்து நம்மளுடைய கண்ட்ரோலரில் கால் பண்ணலாம். ஓடிடி கண்ட்ரோலரில் ஜஸ்ட் இதை வந்து ஓகே காப்பி பேஸ்ட் ஆல்ரெடி. ஓகே, இது ஃபில்டர் பண்ணது. add movies. So add movies பச்சு ஸோ நம்மளுக்கு இன்சர்ட் மூவிஸ் அப்படின்ற மெத்தட் இங்கே நம்ம கால் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆக போகிறது வந்து ஸ்ட்ரிங் தான். மூவி added.
அண்ட் இதுக்கு இன்புட் வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த ரெக்வஸ்ட், பிகாஸ் இன்புட் வந்து நம்ம 3 தான் கொடுக்க போகிறோம், டைப்பு, நேமு, ரேட்டிங்கு. ஐடி வந்து ஆட்டோ ஜென்ரேட் ஆக போது, கிரியேட்டட் டேட் வந்து நம்ம கரண்ட்டாக என்ன டேட் இருக்கோ அதை ஆட்டோமேட்டிக்காக எடுக்க சொல்லிட்டோம். ஸோ மூவி ரெக்வஸ்ட் லிஸ்ட், ஸோ இதை வந்து இங்கே பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஏபிஐ ரெடி ஆயிடுச்சு. சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணலாம். ஸோ என்னோட போஸ்ட் மேலே நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஆட் மூவிஸ். ஸோ ஓடிடியில் ஆட் மூவிஸ், அகைன் பாடியில் ரா கிளிக் பண்ணிட்டு ஜேசன். ஸோ என்னோட ஜேசன் ஃபார்மேட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன வரணும்னா டைப்பு, நான் சும்மா ஒரு சாம்பிள் போடுறேன், மூவி நேம் அப்படின்னு, டெஸ்ட் மூவி நேம், நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். கம்மா ஸோ நெக்ஸ்ட் வந்து நேம், சாரி இங்கே தான் நேம் வரும், டெஸ்ட் மூவி நேம். இங்கே வந்து மூவிஸ், கமா ரேட்டிங். அகைன் பியூட்டிஃபை அண்ட் இப்போ சென்ட் பண்ணலாம். மெத்தட் நாட் அலோட். ஓகே, இது இந்த போஸ்ட் மெத்தட். ஸோ மூவி ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ ஆட் ஆயிடுச்சான்ட்டு இங்கே செக் பண்ணலாம். இங்கே வந்து மூவிஸ் ஸ்க்ரோல் டவுன் பண்ணால் ஸோ இங்கே நமக்கு ஆட் ஆயிருக்கு. ஓகே, டெஸ்ட் மூவி ஆடட். ஸோ அது மாதிரி டிவி ஷோஸ் ஒன்று ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் இப்போ இதை ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். எஸ், ஆட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எப்படி வந்து எப்படின்னா என்ன, அதை எப்படி நம்ம வந்து லிஸ்ட் பண்ணலாம் அண்ட் எப்படி ஃபில்டர் பண்ணலாம், எப்படி இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு எப்படி இதை அப்டேட் பண்ணலாம் அப்படின்றத வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏபிஐஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த ஏபிஐயை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். பிகாஸ் இப்போ நீங்கள் வந்து ஓப்பனாக விட்டீங்க அப்படின்னா யார் வேணால் இந்த ஏபிஐயை யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம யூசர் நேம், இதுக்கு எப்படி ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்றது இப்போ அடுத்தது பார்க்கலாம்.